जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சாரமும் ஆகாரமும். தாம்பூல தாரணம். எப்போது பார்த்தாலும் குடிக்கணும் ஊதணும் என்று இருப்பது போல வெற்றிலை போட்டுக் கொள்வதும் ஒரு ஹேபிட் ஆகி அதற்கு அநேகம் பேர் அடிக்ட் ஆகிறார்கள். இதனால் நாக்கு தடித்து பசி மந்தித்து போய்விடுகிறது. இப்படி விடக்கூடாது. பார்க்கவே பிடிக்காமல் வாய் நிறைய வெற்றிலை சாற்றை வைத்துக்கொண்டு பேசுவது, நம்மேலே அது தெரிப்பது, தங்கள் மேலேயே ஒழுகுவது என்றெல்லாம் பண்ணுவது கௌரவமும் இல்லை, ஆச்சாரமும் இல்லை. பொடியும் இப்படித்தான். போடுகிற இடமெல்லாம் வெற்றிலை துப்புவதும் பொடி சிந்துவதும் சிவிக் சென்ஸுக்கே, அதாவது நாகரிக குடிமை உணர்வுக்கே விரோதம். கிரகஸ்தர்கள், முக்கியமாக சுமங்கலிகள், அளவாக வெற்றிலை போட்டுக் கொள்வதில் தப்பே இல்லை. தாம்பூலம் கொடுத்து உபசரிப்பதே மங்களம் என்று இருக்கிறது. பூஜையிலும் தாம்பூலம் அர்ப்பணம் பண்ண வேண்டும். அது சௌபாகிய சின்னம். அதோடு ஜீரணகாரி, இரத்த சுத்தி, சுண்ணாம்பில் கால்சிய சத்து இருக்கிறது. இத்தனை இருந்தாலும் அது சாத்விகம் இல்லை. அதனால்தான் பிரம்மச்சாரி சந்நியாசி இருவருக்கும் அது கூடாது என்று வைத்திருக்கிறது. லோக விவகாரங்களை கவனிக்க வேண்டிய கிரகஸ்தர்களுக்கு ராஜசகுணமும் இருக்கலாம் என்றே தாம்பூல தாரணம் அனுமதித்திருக்கிறது. அதற்காக ராஜசகுணம் மட்டுமே இருக்கும்படியாக ஓயாமல் தாம்பூல சர்வணம் பண்ணக்கூடாது. நல்ல பதார்த்தம் கெட்ட பதார்த்தம் எதுவானாலும் ஓயாமல் தின்னும் பழக்கமாக பண்ணிக்கொள்ளக்கூடாது. நம்மை நம் கண்ட்ரோலில் இல்லாமல் பண்ணி தன் வசப்படுத்தி கொள்வதாக எந்த பதார்த்தத்தையும் விட்டுவிடக்கூடாது. சாத்விக ஆகாரத்தை சேர்ந்த தித்திப்பு பதார்த்தங்கள், நெய் முதலானவை தாமாகவே ஓரளவுக்கு மேல் தின்ன முடியாமல் திகட்டி போய்விடுவதாலேயே நமக்கு நன்மை செய்கின்றன. சாந்த லட்சியம் கெடலாகாது. பதார்த்த சுத்தியின் முக்கியம் தெரிவதற்காக நிறைய சொல்லிக் கொண்டு போனேன். மரக்கறி உணவின் விசேஷம், அது நமக்கு சத்வகுணம் அபிவிருத்தியாக உதவுவதோடு இன்னொரு ஜீவனுக்கு ஹிம்சை ஏற்படாமலும் செய்கிறது. லோகத்தில் இந்த லட்சியம் பரவ பரவ கொலை குறையும், சாந்த குணம் விருத்தியாகும். கொலை கேஸ்கள் வருகின்றனவே, இவற்றில் அபூர்வமாக எவனோ ஒருத்தன்தான் சாகபோஜனம் பண்ணுபவனாக இருப்பான். ஆக லோகத்தில் சாந்தம் பரவ வேண்டும் என்றால் நாம் சாந்தர்களாக வேண்டும். இதற்கு நம் வாழ்க்கை முறைகள் நம்மை சத்வகுணம் உள்ளவர்களாக பண்ண வேண்டும். சாப்பாட்டை வைத்துத்தான் ஜீவனம் என்றிருப்பதால் இப்படிப்பட்ட பழக்கங்களில் ஆகார விஷயத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு பார்த்தால், உடம்பை மட்டும் இன்றி உள்ளத்தையும் வளர்ப்பதாக உணவை அமைத்து கொள்ள நம் சாஸ்திரங்கள் போஜன விதிகளை ஏற்படுத்தி தரும்போது அதிலே பிரயோஜனமாகும் பதார்த்தங்கள், அதோடு சம்பந்தப்பட்ட மனுஷர்கள் என்ற இரண்டுக்கும் சொல்லியிருக்கும் லட்சணங்களின்படி பதார்த்தம் என்பதை எடுத்துக்கொண்டால் அது புலால் உணவாக இல்லாமல் மரக்கறி உணவாக இருக்க வேண்டும் என்று முடிவாகிறது. தங்களுடைய அஹிம்சா அனுஷ்டானத்தினாலேயே அநேக மகான்கள் தாங்கள் இருக்கிற சுற்றுப்புறம் முழுதையும் அன்புமயமாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரமத்தில் பார்த்தால் பெண் சிங்கம் யானை குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும், கன்று குட்டிக்கு புலி வழிகாட்டி அழைத்து கொண்டு போகும், எலி குஞ்சை பூனை ரட்சித்து கொண்டிருக்கும், பாம்பு குட்டி மேலே வெயில் படாமல் மயில் தோகையை விரித்து குடை பிடித்து கொண்டிருக்கும் என்றெல்லாம் காவிய நாடகங்களில் படிக்கிறோம். இப்படி பிரத்தியாரின் பரஸ்பர விரோதத்தையும் போக்கடிக்கிற அளவுக்கு சாந்தத்தை பரப்பின பாரம்பரியத்தை நாம் பாழாக்கி விடாமல் காப்பாற்றி கொடுக்க வேண்டுமானால் மரக்கறி உணவில் நம் பற்றை வளர்த்து கொண்டால்தான் முடியும். மரக்கறி உணவிலும் கூட காரம் புளிப்பு முதலியன ராஜசம்தான், பழையது போன்றவை தாமசம். இப்படியே பூண்டு வெங்காயம் முள்ளங்கி முருங்கை போல் பல சத்துவத்துக்கு விரோதமானவை. அளவு முக்கியம். பரம சாத்விக உணவானாலும் கூட அளவு முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு ஒரு பலகாரம் என்று இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் 2 சாப்பாடு ஒரு டிஃபன் என்று இப்போது பெரும்பாலோர் வைத்து கொண்டிருக்கிற மாதிரியே இருந்தாலும் ஒவ்வொரு வேளையும் மிதமாக சாப்பிட வேண்டும். வைத்திய சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் இரண்டின் பிரகாரமும்
அரை வயிற்றுக்குத்தான் சாப்பிடணும். கால் வயிற்றுக்கு தீர்த்தம் குடிக்கணும். மற்ற கால் வயிறு வாயுவுக்கு விட்டுவிடணும். தினசரி 2 சாப்பாடு, 1 சிற்றுண்டி என்று வைத்துக்கொண்டாலும் சனிக்கிழமை, குருவாரம், சோமவாரம், மாதா பிதா இல்லாதவரானால் அமாவாசையை, இன்னும் அவரவர் குலதெய்வத்தை பொறுத்து சஷ்டி, கிருத்திகை, சதுர்த்தி, பிரதோஷம் ஆகிய தினங்களில் 1 வேளை சாப்பாடு, 1 வேளை பலகாரம் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. அதனால் மத்தியானம் சாப்பிட்டுவிட்டு அஸ்தமனத்துக்கு முந்தியே பலகாரம் பண்ணிவிட வேண்டும். 15 நாளுக்கு ஒரு முறை லங்கனம், அதாவது முழு பட்டினி போடணும். அதுதான் ஏகாதசி உபவாசம். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். குறிப்பு: உபவாசம் என்ற உரையை பார்க்க. மற்ற நாட்களிலும் மித போஜனமே பண்ண வேண்டும். பசி என்கிறது ஒரு வியாதி மாதிரி. வியாதிக்கு மருந்து, டோசேஜ் பிரகாரம் தானே சாப்பிடுவோம். கொஞ்சம் கூட அதிகம் சாப்பிட மாட்டோம் அல்லவா? அதே மாதிரி பசி என்கிற வியாதிக்கு சிகிச்சையாக மருந்து மாதிரி உணவு உட்கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணியிருக்கிறார். குறிப்பு: சாதன பஞ்சகம் என்றும் சோபான பஞ்சகம் என்றும் வழங்கும் உபதேச பாடலில் க்ஷுத் வியாதிச்ச சிகித்யதாம், அதாவது பசி நோய்க்கு மருந்தே சாப்பாடு என்று ஆக்கிக்கொள்ளு. நாக்குக்காக தின்னாதே, ருசியான அன்னமாக தேடாதே. ஸ்வாத்வன்னம் ந தூ யாஷ்யதாம், விதிவசமாக எது கிடைக்கிறதோ அதிலே திருப்தியாயிரு. விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் என்று நல்வழி காட்டுகிறார். ருசிக்காக சாப்பிடும் போதுதான் அமித போஜனம் ஆகிறது. பசி என்று ஒன்றை வைத்துவிட்டான், அதை தீர்த்து தொலைத்து கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது என்பதற்காகவே சாப்பிடும்போது அளவு மீற மாட்டோம். அஜீரணம், மனசுக்கு அசுத்தி இரண்டையும் வரவழைத்து கொள்ளாமல் இருப்போம். காலத்தை பொறுத்து நியமம். பதார்த்த சுத்தியில் இன்னொரு விஷயம். காலத்தை பொறுத்து சாத்விக பதார்த்தங்களில் சிலதையே சில காலங்களில் தள்ளச் சொல்லி விதித்திருக்கிறது. பால், தயிர் இரண்டும் சாத்விகம்தான். ஆனாலும் ராத்திரி வேளையில் தயிர் போட்டு கொள்ள கூடாது. மோராக பண்ணி சேர்த்து கொள்ளலாம். மத்தியானத்தில் வெறும் பால் சாப்பிடக்கூடாது. மற்ற நாட்களில் சேர்த்து கொள்ளும் அநேக பதார்த்தங்களை, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, வெண்டைக்காய், பூசணிக்காய் போன்ற தப்பில்லாத வஸ்துக்களையே ஸ்ராத்த போஜனத்தில் தள்ளுபடியாக வைத்திருக்கிறது. அன்று பாகற்காயிலேயே நீளப்பாகல்தான் சேர்க்கலாமே தவிர மிதிப்பாகல் உதவாது. இப்படியே சாதுர்மாசியத்துக்கென்று சில போஜன நியமங்கள். சாதுர்மாசியமும் அதில் போஜன விதியும். சாதுர்மாசியம் என்று 4 மாசங்கள். அந்த 4 மாசத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் சௌரமானம், சாந்திரமானம் என்ற 2 வித பஞ்சாங்கங்களை பற்றியும் சொல்ல வேண்டும். சூரிய கதியை பொறுத்தது சௌரமான மாசம். தமிழ்நாட்டில் அனுஷ்டிக்கப்படுவது இதுதான். இதன்படி சூரியன் மேஷம், ரிஷபம் முதலான 12 ராசிகளில் என்றைக்கு பிரவேசிக்கிறானோ அன்றைக்கு சித்திரை, வைகாசி முதலான 12 மாசங்கள் பிறக்கும். மறுபடியும் சூரியன் மேஷ பிரவேசம் பண்ணுவதே அடுத்த வருஷ பிறப்பு. தேசத்தின் மற்ற பெரும்பாலான பகுதிகளில் சந்திரனின் கதியை பொறுத்து சாந்திரமான மாசம் பின்பற்றப்படுகிறது. அமாவாசையை ஆனவுடன் வரும் பிரதமையில் இருந்து அடுத்த அமாவாசையை வரையிலான காலம் ஒரு சாந்திரமான மாசம். இதன்படி நம்முடைய, அதாவது தமிழ்நாட்டினரின் பங்குனி அமாவாசையை ஆகி மறுநாள் பிரதமையன்று அவர்களுக்கு புது வருஷத்தின் சித்திரை பிறந்துவிடும். யுகாதி என்று அன்று தெலுங்கர், கன்னடஸ்தர் ஆகியோர் கொண்டாடுவார்கள். மலையாளத்தில் தமிழ் வழக்குத்தான். நம்முடையதான சூரியனின் மேஷ ராசி பிரவேசத்தை தான் அவர்களும் விஷு என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த மாசத்துக்கு சித்திரை என்று அவர்கள் பெயர் சொல்லாமல் மேடம் என்றே சொல்வார்கள். இப்படியே வைகாசியை எடவம், அதாவது ரிஷபம், ஆனியை மிதுனம் என்றெல்லாம் அந்தந்த ராசி பெயராலேயே சொல்வார்கள். நாம் சித்திரை, வைகாசி என்றெல்லாம் சொல்லுவது நம்முடையது சௌரமான மாசமானாலும் எதனாலோ பேர் மட்டும் சந்திரமானக்காரர்களுடையதையே நாமும் எடுத்து கொண்டிருப்பதால் தான். அந்த பேர் சித்திரை, வைகாசி முதலியன அந்தந்த மாசங்களில் பௌர்ணமி அன்று சந்திரன் பெரும்பாலும் எந்த நட்சத்திரத்தில் உதிக்கிறதோ அதை வைத்தே ஆகும். குறிப்பு: தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில்
சிக்ஷை வேதத்தின் மூக்கு என்ற உரையில் மாதப்பெயர்கள் என்ற உட்பிரிவை பார்க்க. மலையாளத்தில்தான் சௌரமானத்திற்கு ஏற்க ஒவ்வொரு மாசமும் சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறானோ அந்த பெயரையே மாசப்பெயராக வைத்திருக்கிறது. ஆனால் அங்கே மேடம், நம்முடைய சித்திரை வருஷப்பிறப்பு இல்லை. சிங்கம் என்கிற நம் ஆவணி மாசம்தான் வருஷப்பிறப்பு. நமக்கு சித்திரை அமாவாசையை ஆனவுடனேயே சாந்திரமானப்படி வைகாசி பிறந்துவிடும். இப்படியே நம் ஒவ்வொரு அமாவாசையும் ஆனவுடன் வரும் பிரதமையில் சாந்திரமானத்தின் அடுத்த மாசம் பிறந்துவிடும். அந்த கணக்கின்படி ஒரு வளர்பிறையும் ஒரு தேய்பிறையும் சேர்ந்தால் ஒரு மாசம். இது வாஸ்தவத்தில் 30 நாட்களுக்கு கொஞ்சம் குறைச்சல். அதனால் சாந்திரமானப்படி 12 மாசமும் சேர்ந்து 360 நாள் வராது. ஆனால் நியாயமாக 365 நாள் சேர்ந்தது தானே ஒரு வருஷம். அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கான காலம். இந்த வித்தியாசத்தை சரிக்கட்டுவதற்காக 3 வருஷத்துக்கு ஒரு தரம் சாந்திரமானத்தில் மலமாசம் அல்லது அதிக மாசம் என்பதாக 12உடன் 13ஆக இன்னொரு மாசத்தை சேர்த்து கொள்வார்கள். அதில் சுபகாரியம் பண்ண மாட்டார்கள். சாதுர் மாசியத்தை பற்றி சொல்வதற்காக இந்த சௌரமான சாந்திரமான பேச்சு வந்தது. நம்முடைய ஆனி அமாவாசையை ஆனவுடன் சாந்திரமானப்படியான ஆஷாட மாசம் ஆடி மாசம் பிறந்து விடுகிறது. இந்த ஆஷாட மாச சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று க்ஷீராப்திநாதனான பகவான் தூங்க ஆரம்பிக்கிறார். அதை தொடர்ந்து வருகிற ஸ்ரவண அதாவது ஆவணி, பாத்ரபத அதாவது புரட்டாசி, ஆஸ்வின அதாவது ஐப்பசி மாசங்களிலும் தூங்கியபடியே இருந்துவிட்டு கார்த்திக சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று விழித்துக் கொள்கிறார். ஆஷாட ஏகாதசியில் இருந்து கார்த்திக ஏகாதசி வரையிலான இந்த பீரியடில் அடங்குகிற 4 மாச காலத்துக்கே சாதுர்மாசியம் என்று பெயர். ஆஷாட பௌர்ணமாசியைக்குத்தான் வியாச பூர்ணிமை என்றும் குரு பூர்ணிமை என்றும் பெயர். பொதுவாக இந்த வியாச பூர்ணிமையில் இருந்துதான் சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிப்பதாக அபிப்பிராயம் இருக்கிறது. சரியாக சொன்னால் பூர்ணிமைக்கு முந்தி வரும் துவாதசி அன்றே அது ஆரம்பித்து விடுகிறது. இந்த சாதுர்மாசிய காலத்தில்தான் அநேகமாக முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் வருகின்றன. கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, மகாசஷ்டி, கார்த்திகை எல்லாம் இந்த பீரியடில் வருபவைதான். ஆனாலும் தட்சிணாயனத்தை சேர்ந்த இந்த 4 மாசத்தில் கல்யாணம், உபநயனம், கும்பாபிஷேகம் முதலான சுப காரியங்கள் பண்ணினால் பலனில்லை. எல்லா ஜனங்களுக்குமான பண்டிகைகள் சாதுர்மாசியத்தில் வந்தாலும் தனி மனுஷர்கள் அல்லது ஆலயம் போல குறிப்பிட்ட ஒரு இடம் ஆகியவற்றுக்கான விழாக்களுக்கு இந்த காலம் ஏற்றதில்லை. இக்காலத்தில் அவரவர்களும் நியமமாக பூஜை முதலானவற்றை செய்து கொண்டு சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இதிலே ஆகார நியமம் முக்கியம். மற்ற காலங்களில் சுத்தமானதாக ஒத்துக்கொள்ளப்படும் ஆகார பதார்த்தங்களிலும் இந்த 4 மாசங்களில் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வகையானது தள்ளப்பட்டிருக்கிறது. இதை ஆஷாட துவாதசியில் இருந்து கார்த்திக துவாதசி வரையிலான 4 மாசமாக வைத்துக் கொள்வது ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கப்படி ஆஷாடத்தை அடுத்து வரும் ஸ்ராவண மாசத்தில் ஆரம்பித்து கார்த்திகை முடிய இருக்கும் 4 மாசத்தில் அனுஷ்டிப்பதாக இருக்கிறது. ஸ்ராவண மாசம் பூராவும் காய்கறிகளே சாப்பிடக்கூடாது. குழம்பில் கூட தான் போடக்கூடாது. அப்பளாம், வடாம், சுண்டல் மாதிரியானவற்றை தொட்டுக்கொண்டே அந்த மாசத்தை தள்ள வேண்டும். குழம்பே கூட புளியும் காய் மிளகாயும் காய் என்பதால் அவை இல்லாமல் மோரையும் இஞ்சியையும் போட்டே செய்ய வேண்டும். பாத்ரபத மாசம் பூராவும் தயிரும் மோரும் சேர்த்து கொள்ள கூடாது. ஆஸ்வின மாசம் முழுதும் பால் தள்ளுபடி. கார்த்திக மாசத்தில் நெய்யும் உளுந்து, துவரை, கடலை முதலான எந்த பருப்பு தினுசும் சாப்பிடக்கூடாது. சாதம் அல்லது சப்பாத்தியுடன் வெறுமனே காய்கறிகளை மட்டும் வேக வைத்து சாப்பிடலாம். மாதவர்கள்தான் தற்போது ஓரளவு இந்த சாதுர்மாசிய ஆகார நியமத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். தினப்படி அகத்து சமையல் இதன்படி செய்யாவிட்டாலும் சாதுர்மாசியத்தில் ஸ்ராத்தம் வந்தால் அந்த ஸ்ராத்த போஜனத்தில் அவர்கள் சாதுர்மாசிய நியாயப்படி தள்ள வேண்டியதை தள்ளிவிடுகிறார்கள். மற்றவர்கள் எதையும் கவனிப்பதில்லை. ஆச்சார சம்பிரதாயத்தில் வந்துள்ள சந்நியாசிகள் மட்டும் நியமத்தை அனுசரிக்கிறோம். ஆனால் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதும் வர வர சாஸ்திர பிரகாரம் இல்லாமல் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது.
ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर.